கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் கிருபையினால் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தினார். இந்த புதிதான மாதத்தையும் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்துள்ள தேவனுடைய வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்பதே. வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உனக்கு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான 10வது மாதத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 9 மாதங்கள் கர்த்தர் கிருபையினால் கர்த்தர் இங்கே பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வம் கர்த்தாவே, இந்த 10வது மாதத்தையும் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இங்கே தந்தருளும்படி ஆக செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா தீய சக்திகளுக்கும் தீங்களுக்கும் நாசமோசங்களுக்கும் விலைக்கு கர்த்தர் இங்கே பாதுகாத்து கர்த்தர் நன்மையானது தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க. நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா. அது வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாகவே நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவிச்சு தள்ளும்படி ஆக செபிக்கிறோம். கையும் பிரயாசங்கள் செய்கிற தொழில்கள், வாகனங்கள், பிஸ்னஸ்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. வேலை கடன் செய்கிற பகுதியில் திரும்பி வருகிற வேலைகள் ஒவ்வொரு நிமிஷம் தேவனுடைய பாதுகாவல் தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்க கர்த்தர் நீங்கள் உதவிச்சு தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீங்கள் உதவிச்சு தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை பிதாக்குமரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே முத்திரையிட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.